மீண்டும் உங்களை லா அண்ட் கிரைம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இந்த டூ வீலர் 2 சக்கர வாகனங்களில் அதிவேக வண்டி ஓட்டுதல், அதுக்கப்புறமா இந்த சென்னை மற்றும் சிட்டி போன்ற நகரங்களில், பெரும்பாலான நகரங்களில், டவுனில் இப்போல்லாம் இளைஞர்களினுடைய கலாச்சாரம் இந்த வீலிங் பண்ணுறது, இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதால் காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கலாம், எந்த சட்டப்படியாக என்னென்ன அணுகுமுறைகளை கையாளுறாங்க, எந்த மாதிரி கையாளணும்னு சட்டம் சொல்லுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது 2 சக்கர வாகனத்தை ஓட்டுவதற்கு ஒரு நபர் ஓட்டி செல்கிறார் அப்படின்ற போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி உங்ககிட்ட முறையாக அவர் அப்ரோச் பண்ணுற விதங்கள் உங்ககிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்குது எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு கேட்பார். நம்ம எல்லா டாக்குமெண்ட்டும் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுப்போம். ஆர்சி கேட்பார், ஃபஸ்ட்டில் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்பார், அப்புறமா இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்பார். இன்சூரன்ஸும் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா பொதுவாக பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்கான்ட்டு ஒரு சில பேர் கேட்பாங்க. அடுத்தது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இல்லையா அவங்கக்கிட்ட அப்படின்ற லெவலில் கொண்டு வரணும் இல்லையா, ஏதாவது ஒரு வகையில் எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறது பெரும்பாலானவர்கள் கேட்பதில்லை. ஒரு சில பேர் எக்ஸெப்ஷன், ஒருத்தர் 2 பேர் அது போல் விஷயங்களில் கேட்குறாங்க. அந்த மாதிரி நேரங்கள்லையும் இது எல்லாமே சரியாக ஆவணங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்கிறாங்கனாக்கா, நீ ஓவர் ஸ்பீடில் வந்த அப்படிங்கிற மாதிரி கேஸை போடுவாங்க. அந்த மாதிரி ஓவர் ஸ்பீடு அப்படிங்கிறது சரியா அப்படின்னா எந்த இடத்துல என்ன ஓட்டணும், எவ்வளோ ஓட்டணும், எந்த மாதிரி வாகனங்களை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது நம்ம இதை பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஓவர் ஸ்பீடு அப்படிங்கிறது என்னென்னா, இந்த நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் மற்றும் போக்குவரத்து நெரிசல் பகுதிகள் எல்லாமே நீங்கள் பொதுவாக ஓட்டுநர் உரிமம் வைத்து ஓட்டக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். சாலை விதிகளை பின்பற்றுபவர்களுக்கு ஒவ்வொரு பகுதியிலையுமே சாலையில் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு நெரிசல் மிகுந்த பகுதியாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடம் சம்பந்தப்பட்ட பகுதிகளாக இருந்தாலும் சரி, நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்டதாக அது தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் சரி, மாநில நெடுஞ்சாலை போக்குவரத்துக்கு சம்பந்தப்பட்ட சாலையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இடங்களிலும் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றி குறியீடுகள் அமைக்கப்பட்டிருக்கும். அதை முறையாக கண்காணித்து சரியாக ஓட்ட வேண்டியது ஒவ்வொரு ஓட்டுநருடைய கடமை. அப்படி தான் ஓட்டணும். அந்த மாதிரி ஓட்டும்போது முறையாக என்னென்னா, ஸ்கூல் பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 20 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு போர்டு இருக்கும். 20 கிலோமீட்டருக்கு மிகாமல் ஓட்ட வேண்டும் அப்படிங்கிறது அர்த்தம். பஸ் ஸ்டாண்டு, கூட்டம், நெரிச்சல் இந்த மாதிரி பகுதிகளில் அதே மாதிரி தான் ஒரு 20 கிலோமீட்டர் வேகம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒரு சில இடங்களில் 40 கிலோமீட்டர் போட்டிருப்பாங்க. இந்த மாநில தேசிய நெடுஞ்சாலைகளில், கிராமப்புற சாலைகளில், இந்த மாதிரி இடங்களிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 70 கிலோமீட்டர் ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தேசிய நெடுஞ்சாலை சாலைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 70 கிலோமீட்டர் வேகத்தில் தான் பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதிவேக தேசிய நெடுஞ்சாலை அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டு ஒதுக்கப்பட்ட இடங்களில் 120 கிலோமீட்டர் வரை பயணம் செய்வதற்கு அனுமதி உண்டு. அதில் யூஸ்வலாக எந்தெந்த இடத்தில் எவ்வளவு வேகம் ஓட்ட வேண்டும் என்பது ஓட்டுநர் தான் முறையாக கணித்து, இடத்தை கணித்து, நாம் எந்த வகையான வாகனத்தை ஓட்டுகிறோமோ அது மிகவும் முக்கியமானது. எந்த வகையான வாகனத்தை நாம் பயன்படுத்துகின்றோமோ அந்த வாகனத்தினுடைய தன்மைக்கு ஏற்பவும், அந்த வாகனத்தினுடைய வேகம் எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொண்டும் நாம் அந்த வாகனத்தை இயக்க வேண்டும். சிறிய வாகனங்களை நம்ம இந்த தேசிய நெடுஞ்சாலையில் 120 போக முடியுமான்னா போக முடியாது. ஆகையினால நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாகனத்தினுடைய தன்மை என்னவோ அதை பொறுத்து தான் நாம் அந்த சாலையை நாம் எவ்வளவு ஸ்பீடு போகணும் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தி நாம் அதை நம்ம உபயோகிக்க பழகி கொள்ள வேண்டும். இவ்வாறாக பழகும்போது தான் நமக்கு மேற்கொண்டு அதே போல் குற்றங்களோ சம்பவங்களோ நடைபெறாமல் நம்மை தற்காத்து கொள்ள முடியும். அவ்வாறு
போலீஸ் வந்து நீங்கள் ஒரு ஓவர் ஸ்பீடில் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டாரு. இப்போல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்கன்ட்டு எல்லாமே கம்ப்யூட்டர் டெக்னாலஜி தான். எல்லாமே உட்காந்த இடத்துல அவங்க வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க, மானிட்டர் பண்ணிடுறாங்க. நீங்கள் எத்தனை ஸ்பீடு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறத கண்காணித்து, அதன் அடிப்படையில் நீங்கள் வெளி மாநிலத்திலெல்லாம் போகும்போது, நீங்கள் டவுனில் சிட்டியில் எல்லாம் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையுமே ஆட்டோமேட்டிக் தான். எல்லாமே கேமரா பயன்படுத்தி உங்களுடைய வாகனத்தை புகைப்படம் எடுத்து ஆர்சியினுடைய உரிமையாளர் யாரோ அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளிடமிருந்து, போக்குவரத்து துறையிடமிருந்து, போக்குவரத்து அதிகாரிகளிடமிருந்து, போக்குவரத்து காவலர் அவர்களிடமிருந்து நமக்கு கேட்பு அறிக்கையாக, நோட்டீஸாக அனுப்புகிறார்கள். இது வந்து பல இடங்களில், பல மாநிலங்களில் வந்து இது அடிஷ்னலாக டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. நம்ம போகிறோன்னா யார் ஓட்டு போகிறாங்கன்னு எல்லாம் இல்லை, காரை ஃபோட்டோ எடுத்து நமக்கு வீட்டுக்கே நோட்டீஸ் வந்துடும். நீங்கள் இந்த இடத்துல இந்த தேதியில் இவ்வளவு வேகம் நீங்கள் ஓட்டிட்டு போனீங்க, அதனால் நீங்கள் ஓட்டிட்டு போகும்போது யார் ஓனர், யார் ஓட்டுநராக செயல்பட்டு வந்தார், அவருடைய நேம், அவருடைய விவரங்கள், அவருடைய ஓட்டுநர் உரிமம் நகலை கொடுத்து இந்த இவ்வளவு ரூபாய் ஃபைனை, 1000 ரூபாய் ஃபைன், 1500 ரூபாய், 1000 முதல் 2000 வரை ஃபைன் போடலாம். ஓவர் ஸ்பீடுக்கு 1000 முதல் 2000 வரை ஃபைன் போடுவதற்கான அதிகாரம் மோட்டார் வாகன சட்டம் 183 பிரிவின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த குற்றங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதற்கு நாம் எவ்வளவு சாதுரியமாக செயல்பட்டு நாம் சட்ட வழிமுறைகளையும் சாலை விதிமுறைகளையும் பின்பற்றி நடக்கிறோம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இதே ஓவர் ஸ்பீடை திருப்பி இன்னொரு முறை பண்ணுறாரு, ஒருத்தர் மேலே ஒரு கேஸ் போடுறோன்னு வைங்க, அவர் அதே பண்ணுறார், இன்னொரு முறை அதே தான், ஒரு முறை போட்டு 1000 ரூபாய் ஃபைன் போட்டு கொடுத்துட்றாங்க, திரும்பவும் அதே முறை அதே தவிர பண்ணுறார். ஒருத்தரே வந்து மறுமுறை செய்யும்போது தண்டனை வந்து கூடுதலாக 6 மாதம் வரை சிறை தண்டனை கூட கொடுப்பதற்கான அதிகாரமும் சட்டம் வழிவகுத்திருக்கிறது. ஆகையினால நாம் சட்டத்தை பின்பற்றி, சாலை விதிகளை பின்பற்றி நாம் செயல்பட வேண்டும். அதே போல் இந்த டவுன்களில் இந்த வீலிங் பண்ணுறது, இந்த ஓவர் ரேஸ் பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்து பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலைகளில் செய்வது சட்டவிரோதமானது. எப்போது நாம் செய்யும் ஒரு செயல் மற்றவர்களுக்கு தொல்லையாக இருக்கிறதோ அது வந்து அந்த இடத்தில் அந்த செயலை செய்வது குற்றம், அப்படிதான் சட்டம் சொல்லுது. ஆகையினால நீங்கள் அந்த இடத்துல வந்து பொது இடத்துல நீங்கள் சாலையில் வேகமாக ரேஸ் போகிறது, வீலிங் பண்ணுறது, இதையெல்லாம் வந்து தவிர்த்து விட்டு அதற்கென்று பயிற்சி செய்யக்கூடிய இடங்களை தேர்வு செய்து அதற்குண்டான உரிய வழிகாட்டுதலின் பேரில் சம்பந்தப்பட்ட பயிற்சியாளர்களை கொண்டு செய்வது சரியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி. இந்த மாதிரி இந்த வீலிங் பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கும் இதே போல் ஓவர் ஸ்பீடாக போகிற அந்த ரேஸ் போகிறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே அதே சட்டத்தை, அதே தண்டனைகளை வழங்குவதற்காக சட்டம் அனுமதிக்கப்பட்டிருக்குது. அதை தவிர்த்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் ஏதாவது செயல்பட்டிருந்தால், 3வது நபர்கள் யாரேனும் புகார் கொடுத்திருந்தால் அவர்களுக்கு ஐபிசி தனியாக இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் கூட 279 பிரிவின் கீழ் கூட அவர்களை சம்பந்தப்பட்டவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளவும் சட்டம் வழிவகுக்கின்றது.